ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் உள்ள 12 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து திருவண்ணாமலையில் நேற்று பிரச்சார கூட்டம் நடந்தது. அதில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். திருவண்ணாமலையில் தீபத்தை மட்டுமின்றி திமுகவையும் பிரிக்க முடியாது. திருவண்ணாமலைக்கு அவ்வளவு வளர்ச்சி பணிகள் செய்துள்ளோம். இதற்கு நேரெதிராக வேதனைகளால் நிரம்பியதுதான் பழனிசாமி ஆட்சி. அவரிடம் சொல்வதற்கு சாதனைகள் ஏதும் இல்லாததால் ஊர் ஊராக போய் புலம்புகிறார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை நடத்த தடை கேட்டு பழனிசாமி நீதிமன்றத்திற்கு சென்றார். அவருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு அனுப்பினர். திமுக ஆட்சி மீண்டும் வந்ததும் ஆண்டுதோறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்படும். முடிந்தால் பழனிசாமி அதை தடுத்து பார்க்கட்டும். ஹிந்தி, சமஸ்கிருதத்திற்கு பூசணிக்காய் அளவிற்கு நிதியை ஒதுக்கிய மத்திய அரசு தமிழ் வளர்ச்சிக்கு பட்டாணி அளவிற்கு கூட நிதி ஒதுக்கவில்லை. இதை எதிர்த்து பழனிசாமி பேச மாட்டார். அவருக்கு சுயமரியாதையும் கிடையாது, தமிழ் உணர்வும் கிடையாது. கடந்த 2024 லோக்சபா தேர்தலின் போது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டதாக பழனிசாமி வீராவேசம் பேசினார். இப்போது பச்சோந்தியை விட வேகமாக காவி நிறத்திற்கு மாறிவிட்டார். அவர் யாருக்கெல்லாம் துரோகம் செய்துள்ளார் என பெரிய பட்டியலை ஏற்கனவே போட்டுள்ளேன். திமுக சாதனை பட்டியலை விட பழனிசாமியின் துரோக பட்டியல் நீளமானது. இதை வைத்து சாலமன் பாப்பையா தலைமையில் பட்டிமன்றமே நடத்தலாம். சாதனைகளை கொடுக்கும் திமுகவின் எழுச்சியை எதிரிகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கவர்னர் ரவி தமிழகத்தில் இருந்து போனது எங்களுக்கு பெரிய இழப்பு. அவர்தான் எங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். எனினும் விரைவில் பிரதமர் மோடி வருவார். அதனால் தேர்தல் களத்தில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு வலுவாக கிடைக்கும் என முதல்வர் ஸ்டாலின் பேசினார்.